ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி முடிஞ்சுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு மாதிரி ரோலர் கோஸ்டர் மூவ் தான் மார்க்கெட்டு. மேலே கீழேன்னு போயிட்டு ஒரு வழி பண்ணிடுச்சு. ஸோ எண்ட் ஆஃப் டே ஒரு 139 ஸ்டாக் நியராக வந்து லாங்கில் இருக்குது. நேற்று இதே 135 ஸ்டாக்ஸ் சம்திங் வந்து ஷார்ட்டில் இருந்தது. இன்றைக்கி அப்படியே வந்து மாறி இருக்குது. ஷார்ட் வந்து ஒரு 44 ஸ்டாக் இருக்குது. நியர்லி வந்து ஒரு 60-70% வந்து லாங் சைட் தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டேட்டா வந்து ஆக்சுவலாக நமக்கு சொல்லுது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டு இது நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், கான்ட்ராவாக ட்ரை பண்ண வேண்டிய டைமு. ஸோ அதனால் லேடர் வந்து ஒரு விஷயம் போட்டோம். ஸோ அந்த லேடர் காலையிலே வந்து 1500 நினைக்கிறேன் ஒரு லாட்டுக்கு கிடச்சிது. ஸோ அது என்னமோ நான் 600 என்னமோ வரும்போது தான் க்ளோஸ் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லேடருக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டு தான் நியராக இந்த பாயிண்ட் அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஜ் பை பண்ணணும். நான் போய் ஹெட்ஜை வேறு காஸ்ட்லியாக பை பண்ணிட்டேன். அங்கேருந்து மார்க்கெட் ரோலர் கோஸ்டர் மாதிரி கீழே விழுந்தது தான். ஸோ அந்த ஹெட்ஜை வாங்கிட்டு நான் வந்து ஒரு புட்டை வேறு நான் தூரத்தில் ஓடிஎம்மில் வேறு செல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த புட்டு வந்து டபுள் ஆகவே அதையும் நம்ம லாஸ் புக் பண்ணோம். அங்கே வாங்கின அந்த எட்ஜும் தண்டம். ஸோ லேடர் எடுத்ததில் சின்னதாக வந்து ஒரு ப்ராஃபிட் மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. பட் இந்த ஒரு ரோலர் கோஸ்டரில் இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டோம். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாயிண்ட்டு கிடையாது, ஓகேங்களா. ஸோ ஒரு 250 பாயிண்ட் ஏறுது. அதுவும் இந்த பிபி டைனமிக்கோட இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அண்டு நம்ம லேடரில் ஹெட்ஜ் பை பண்ண வேண்டிய பாயிண்ட்டும் வந்துருச்சு. அப்படின்றதுனால நம்ம ஹெட்ஜை வந்து பை பண்ணோம். பட் வந்து அது ஒர்க் ஆகலை. ஸோ அகெயின் மார்க்கெட் இறங்கிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பு ஒரு டவுனு, அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அப்பு. நல்ல ஒரு வால்டைல் இருந்தது. இந்தியா வெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5% வந்து ஏறிட்டு அகெயின் இறங்குச்சு, ஓகேங்களா. பட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் ப்ரீமியத்தில் பெருசாக இல்லை. நான் டேட்டாவை காட்டுறேன். ஒரு 225 பாயிண்ட் நாளைக்கு வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போன வாரம் இருந்த மாதிரி எக்ஸ்பைரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு 50% இருக்குது. வால்டைலாக இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா ஸ்கியூவும் வந்து பார்த்திங்கன்னா வால்டைலாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கு. ஸோ யூஎஸ் ஃபியூச்சரும் டவுனாக இருக்குது அப்படின்றதுனால எக்ஸிக்ஸ் நிஃப்டி இது வரையும் கொஞ்சம் ஸ்லைட்டாக இறங்கி தான் இருக்குது. நாளைக்கு இனிஷியலாக வந்து கேப் அப் கேப் டவுன் ஆகிற அந்த ஓப்பனிங் வச்சு தான் வந்து மார்க்கெட் எக்ஸ்பைரி வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கும். இது வரைக்கும் அந்த 24,800 மேக்ஸ் பாயிண்ட் இருக்குது, பார்க்கலாம். பட் நாளைக்கு வந்து மேபி மாறலாம். ஏன்னா 225 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால மார்க்கெட்டில் வால்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கலாம். அண்ட் இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியத்தில் இன்றைக்கி ஸ்டார்டிங் ஆஃப் த டேயில் ப்ரீமியம் 245 தான் இருந்தது. பட் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு 265க்கு வந்தது. ஸோ இங்கே காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு இருந்தது ஸ்ட்ராட்டஜி ப்ரைஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி விவேப்புக்கும். ஸோ அங்கேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, நார்மல் மார்க்கெட் இல்லை அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு. அகெயின் ஒரு 2-3 தடவை கட் ஆகிட்டு தான் கடைசியில் வந்து ஒரு பெரிய டைவர்ஜென்ஸில் இருக்குது. ஸோ இந்த டைவர்ஜென்ஸ் பெருசாக இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகும். ஸோ அதை கட் பண்ணுறப்போ மார்க்கெட் வந்து தாராளமாக வந்து வால்டைலாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 தடவை கட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி ஈஸியான மார்க்கெட் இல்லை அப்படின்றது இந்த ஒரு டேட்டா வந்து பரிச்சயமாக சொல்லுது. நாளைக்கு இதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் நிஃப்டியோட ஆப்ஷன் செயினில் 24,800 நியராக ஒரு 225 பாயிண்ட்டு மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை எடுத்துக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கால் சைடில் இன்றைக்கி மார்க்கெட் ஏறுக்கு நல்ல ஒரு ஷார்ட் கவர் இருந்தது. ஸோ இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கேரி ஃபார்வர்ட் ஆனது கூட புட்டோட சேஞ்சு நோயை தான் தவிர்த்து காலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்வைண்டிங் இருந்தது. ஸோ அதை கூட நம்ம இங்கே பார்த்தா கூட ஒரு ஐடியா கிடைக்கும். லெட்ஸ் சி. எஸ், அஃப்கோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து சேஞ்ச் இன் ஓஐ. நிறைய புட்டு கால் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்வைண்ட் ஆகிருந்தது, ஓகேங்களா. ஸோ இந்த மணிலேருந்து கூட 24,700 கூட நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நியர்லி ஒரு 9 லேக் வந்து பார்த்திங்கன்னா அன்வைண்ட் இருந்தது. ஸோ நிறைய கால் அன்வைண்டிங் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் போன வாரம் மாதிரி கொஞ்சம் வேகமாக போகவும் வாய்ப்பு. எஸ்எக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி 20-30 பாயிண்ட் வந்து டவுனில் தான் இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் டவுனில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம மார்க்கெட்டும் டவுனில் இப்போ வந்து இருக்குது. அண்டு எஃப்ஐடி ஆக்டிவிட்டி இது நேற்றோட டேட்டா. நம்ம நேற்றே ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம், லைக் ஒரு 2,000 கோடி 2,500 கோடிக்குள்ளே வரும் அப்படின்ட்டு. ஸோ விச் இஸ் நார்மல் அப்படின்ற மாதிரி தான். ஒன்றும் இல்லை, எவ்வளோ பாயிண்ட் இறங்குதோ அதை அப்படியே கோடியாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, 1000 கோடியாக. ஸோ 260 பாயிண்ட் இறங்கிருக்குன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,600 கோடிக்கு மார்க்கெட் வந்து செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா விச் இஸ் நார்மல். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் க்ளூ இல்லை அடுத்த நாளைக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இதை ரொம்ப அதிகமாக ஷார்ட் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக அந்த டேரெக்ஷனில் போகலாம். இன்றைக்கி மார்க்கெட் அகைன் ரெக்கவர் ஆகவே கண்டிப்பாக இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் கொஞ்சம் லாங் வரதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கு. நேற்று எஃப்ஐஐ கேஷ் மார்க்கெட்டில் நிறைய கரைச்சி விட்ருக்காங்க அண்ட் டிஐஐ கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி அகெயின் வந்து பியூசி ஸ்டாக்ஸ் வந்து மேலே வந்திருக்கு.
பார்க்கலாம். ஸோ அந்த சென்டிமெண்ட் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்என் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம், செக்லிஸ்ட்டில் இந்தியா விக்ஸ் இன்றைக்கி 1% ஏறி இருக்குது எண்ட் ஆஃப் ஈஓடியில். பட் டியூரிங் த டே ஒரு 3 to 4% வரை கூட இந்தியா விக்ஸ் வால்டெல்லாம் இருந்தது. மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு டான்ஸே ஆடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிஃப்டி ஸ்ட்ராடல் நாளைக்கு ஒரு 224 பாயிண்ட் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு. அண்ட் சென்செக்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1260 பாயிண்ட் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கு. ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா வால்டைலாக இருக்குது. இதே ஸ்கியூ தான் நம்ம லாஸ்ட் வீக் நிஃப்டி எக்ஸ்பைரியும் பார்த்தோம். ஸோ ஒரு 50% அந்த மாதிரி வால்டைலாக இருக்க வாய்ப்பு பார்க்கலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸு லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸையும் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்குது, க்ளோஸாக இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஷேடாக இருக்குது. அண்ட் இந்த ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட்டும் இறங்கியிருக்கு. இது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். மேபி லாங் வந்து குறைச்சிருக்காங்களா அப்படின்றது தெரியல. அண்ட் பேங்க் நிஃப்டியும் அதே தான். ஸோ ஃப்ளாட்டாக இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கரைஞ்சிருக்கு. அண்ட் அதோட பாயிண்ட்டும் நல்லாவே டிக்ரீஸ் ஆகிருக்கு. மிட் கேப் நிஃப்டி பாயிண்ட் ஏறி இருக்குது. அதோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 44,000 குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் அதோட ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேற்றையை விட ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எங்கே காம்பன்சேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை எங்கே ஒரு பர்ஃபெக்ட் எட்ஜ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷனில் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி ஃபியூச்சரில் சின்னதாக ஒரு நெகட்டிவ் பார்த்தோம். பட் வந்து ஆப்ஷனில் அப்படியே புட்டை செல் பண்ணி வச்சுருக்காங்க. நாளைக்கு தேவை அப்படின்னா ஃபியூச்சரை பை பண்ணி மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போக வாய்ப்பு. பேங்க் நிஃப்டியும் அதே தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் மிட் கேப் நிஃப்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் நேற்று இருந்ததை விட இன்றைக்கி புட் செல்லிங் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது மட்டும் இதில் நம்ம எடுத்துக்கலாம். குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் டவுனில் இருக்குது. அதனால் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் சின்னதாக ஒரு டவுனில் இருக்குது. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் டே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னையோட மார்க்கெட்டை பார்க்கும்போது போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு ரோலர் கோஸ்டர் மூவ் தான். ஸோ ரொம்ப கஷ்டம். மார்னிங் அவ்வளோ வேகமாக ஏறும்போது நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் அந்த லேடரில் என்னோடய எட்ஜிங் பாயிண்ட் வந்தது. எட்ஜையும் வாங்கிட்டேன். ஸோ புட்டு ஹெவியாக செல் பண்ணியிருக்காங்கன்ட்டு நானும் தூரத்தில் 24,600 நினைக்கிறேன் அந்த புட்டை வேறு செல் பண்ணியிருந்தேன். அது டபுள் ஆகும்போது அதையும் க்ளோஸ் பண்ணேன் லாஸ்ட்டில். அண்ட் இந்த எட்ஜையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஐயில் வாங்கிட்டேன். ஸோ அப்படி இப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டுமே வந்து எரர் ஆகிடுச்சு. பட் நல்ல ஒரு ரேஞ்சில் இருந்தது. பட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வரையும் வச்சுருந்தாலுமே நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,500 அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த புட்டு வச்சுருக்கவே எனக்கு கொஞ்சம் பயமாகிடுச்சு. மார்க்கெட் இறங்கும்போது அதை கொடுத்துட்டேன். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தூரத்தில் கொஞ்சம் புட்ஸை ஷார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேர் இன்றைக்கி இந்த மாதிரி மாட்டியிருப்பாங்க அப்படின்றதான் நினைக்கிறேன். புட்டோட ப்ரீமியம் ரொம்ப வேகமாக ஸ்பைக் ஆச்சு. அதை விட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரெக்கவர்ட் ஆகும்போது அந்த ப்ரீமியம்லாம் கரைஞ்சதையும் பார்க்க முடிஞ்சுது. பட் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்றதுனால ஸோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டேன் புட்டை. பட் இன்றைக்கி ஏன் எடுத்தேன் அப்படின்னா அவ்வளோ சேஞ்ச் நோய் இருந்தது. அது 700 இருக்கட்டும், 24,800, 24,900 வரைக்குமே ஹெவியான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கு ஈக்குவலாக அன்வைண்டிங் கால் சைடில் இருந்ததுனால மட்டும்தான் எடுத்தேன். நான் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டேன். பட் எடுத்தேன் அப்படின்னா இதுக்கான காரணம் தான். பட் கோட்டெல்லாம் அடிக்கிற மாதிரி அந்த கோட்டெல்லாம் அடிக்கிற மாதிரி புட்டோடைய ஓஏஏ மறுபடியும் அழிச்சிட்டாங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு. டோட்டலாக மார்க்கெட்டோடைய வியூ கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் புட் செல்லிங் இப்போவுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். அண்ட் வால்டைல் அண்ட் ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா வால்டைலாக இருக்குது அப்படின்றது வந்து ஒரு சின்ன நெகட்டிவாக வச்சுக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி நோக்கி போகலாம். ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற விஷயம் தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.